உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் சிகிச்சை கிடைக்காமல் பலியான நோயாளிகளின் எண்ணிக்கை 30ஆக உயர்ந்திருக்கிறது. கான்பூர் ஹெலட் மருத்துவமனையில் நோயாளி ஒருவரை தவறாக நடத்தியதாக கூறி சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏ இர்ஃபான் சொலாங்கியும் அவரது ஆதரவாளர்களும் பயிற்சி மருத்துவர்கள் சிலரை தாக்கியதாக புகார் எழுந்தது. இதனை கண்டித்து மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 6வது நாளாக நீடிக்கும் போராட்டத்தினால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் உரிய சிகிச்சை கிடைக்காமல் அவதியுற்று வருகின்றனர். லக்னோ மற்றும் கான்பூர் மருத்துவமனைகளில் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். முறையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் வரை போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறு மருத்துவர்களை முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனினும் பயிற்சி மருத்துவர்களை தாக்கியவர்கள் கைது செய்யப்படும் வரை வேலைநிறுத்தம் தொடர வேண்டும் என உத்தரப்பிரதேச மருத்துவர்கள் சங்கம் கூறியுள்ளது.